Namaste students, welcome to our online commerce class. Today just already we discussed in this lesson government organization. So just we recap what we seen in previous class. Okay, so we saw meaning, features and advantage and disadvantages of departmental undertaking. This is one of the government organization. Next we saw meaning, features, advantage and disadvantage of public corporation. So public corporation also it's one of the government organization. So வந்து இதில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ டுடே வாட் we are going to discuss means government company. So government company is also one of the government organization. So today we are going to see what is the meaning of the government company and features and advantages and disadvantages of the government company. Okay, we'll see the explanation. What is the meaning of the government company means a government company is started under the section of 24 of Companies Act 2013. Okay, so Companies Act படி 2013 ஆக்ட் படி நம்ம என்ன பண்ணோம், செக்ஷன் 24 படி இந்த கவர்மெண்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எனி கம்பெனி இஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ வந்து கவர்மெண்ட் கம்பெனின்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா 51% ஆஃப் தி ஷேர் கேபிட்டல். ஸோ இப்போ 100% வந்து ஒரு 1 lakh அப்படின்னா அதில் 51% வந்து யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் partly by central government and partly by one or more state government அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ எந்த ஒரு கம்பெனிலையும் 51% பார்த்திங்கன்னா 100% கேபிட்டலில் 51% கேபிட்டல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்ட்லி பை சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா பார்ட்லி பை ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்டேட் இல்லை அப்படின்னா ஒரு 2-3 ஸ்டேட் சேர்ந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி தான் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் த கம்பெனி விஸ் ஆஸ் சப்சிடரி கம்பெனி தி கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ வந்து கவர்மெண்ட் கம்பெனி கீழே இருக்க சப்சிடரி கம்பெனிஸ். ஸோ வந்து ஹோல்டிங் கம்பெனியாக ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது அப்படின்னா அது கீழே இருக்க சப்சிடரி கம்பெனிஸும் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ திஸ் இஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி மீனிங். நெக்ஸ்ட் வில் see the features of the government company. ஸோ இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இவங்களோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட், எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் ஆஃப் கவர்மெண்ட், செப்பரேட் லீகல் என்டிட்டி, whole or majority capital provided by government, majority of government directors, own staff, free from procedural controls, accountability to the parliament and state legislature. As if நம்ம வந்து அந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் பிஸ்னஸில் பார்த்தோம்ல சேம் தான், கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் கவர்மெண்ட் கம்பெனியில். ஓகேவாம்மா? ஸோ தீஸ் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் கம்பெனி. We'll see the explanation. So first one is registration under the Companies Act. ஸோ வந்து இந்த கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டைரக்ட் தி ஆக்ட் நாட் அப்ளை வென் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ வந்து சட்டப்படி வந்து ஏதாச்சும் நடக்கலை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகி அந்த எந்த வேலையை பண்ணணுமோ அந்த கவர்மெண்ட் கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஆல் த டிசிஷன் வில் பி டேக்கன் பை த கவர்மெண்ட். ஸோ நோ நீட் டு அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ வந்து கவர்மெண்ட் தான் வந்து எல்லா டிசிஷனும் வந்து இந்த பிஸ்னஸில் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் போய் பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஒன்ஸ் வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. ஸோ லைக்வைஸ் திஸ் கவர்மெண்ட் கம்பெனி ஆல்சோ கேன் மேக் ஓன் கான்ட்ராக்ட்ஸ் இன் தேர் ஓன் நேம். ஸோ வந்து அவங்களுக்குன்னு தனி அங்கீகாரம் கிடச்சதுக்கப்புறமா எந்த கான்ட்ராக்ட் பண்ணாலும் அவங்களோட நேம்லேயே வந்து அந்த கான்ட்ராக்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓல் ஆர் மெஜாரிட்டி கேபிட்டல் ப்ரொவைடட் பை தி கவர்மெண்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனியில் அட்லீஸ்ட்
மெஜாரிட்டி 51% வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து பப்ளிக் கார்ப்பரேஷனில் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வர எல்லா ரெவென்யூஸ் இன்கமையும் வந்து நம்ம கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு கொடுத்துருவோம்ல. ஆனால் இந்த பிஸ்னஸில் அந்த மாதிரி கிடையாது. கவர்மெண்ட் கம்பெனி பிஸ்னஸில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ வந்து அவங்களுக்கு வர கேபிட்டல் வந்து வேணால் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வர ரெவென்யூ இன்கம்மை வந்து கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டைரக்டர்ஸ். ஸோ வந்து எல்லா கம்பெனிலையும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ வந்து 2 or more person who is going to manage the business. ஸோ வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. டியூ டு மெஜாரிட்டி ஷேர் கேபிட்டல் த கவர்மெண்ட் அப்பாயிண்ட்ஸ் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ வந்து மெஜாரிட்டியாக வந்து இவங்க தான் ஷேர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால கவர்மெண்ட் தான் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து ஓன் ஸ்டாஃப். ஸோ வந்து இப்போ ஏதாச்சும் வேறு ஏதாவது கம்பெனிக்குள்ளே ஏதாவது ஸ்டாஃப் வந்து நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வந்து இவங்களே வந்து என்ன பண்ணலாம், இவங்களே வந்து அவங்களோட ஓன் ஸ்டாஃபை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் கவர்ன் பை தி சிவில் சர்வன்ட்ஸ் ரூல்ஸ். வந்து அந்த வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண பர்சனை தான் சிவில் சர்வன்ட் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறபடி தான் இவங்க ஓன் ஸ்டாஃப்ஸ் நடக்கணும் அப்படின்றதும் இதில் கிடையாது கவர்மெண்ட் கம்பெனியில். ஸோ ஃப்ரீ ஃப்ரம் ப்ரொசீஜரல் கண்ட்ரோல்ஸ். ஸோ ஃப்ரீ ஃப்ரம் ரிப்போர்ட்டிங் அக்கௌண்ட்ஸ் டு தி கவர்மெண்ட். ஸோ வந்து இவங்க வந்து அக்கௌண்ட்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டபிலிட்டி டு தி பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். வந்து இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் மட்டும் நம்ம பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஏன்னா வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் இன் திஸ் கவர்மெண்ட் கம்பெனி மீன்ஸ் ஈஸி ஃபார்மேஷன், internal autonomy, private participation, easy to alter, discipline, professional management and public accountability. So these are the advantages in this government company. We'll see the explanation. So easy formation means it easily formed by the Companies Act. All this executive decision will be taken by the government. ஸோ வந்து ஈஸியாக வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா டிசிஷனுமே வந்து கவர்மெண்ட் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் அட்டானமி. ஸோ ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே இருக்க எல்லா இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து அவங்க சுதந்திரமாக வந்து அவங்களோட மெம்பர்ஸை வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலும் கிடையாது, எந்த மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோலும் கிடையாது, எந்த பாலிட்டிஷியனும் உள்ளே வரப்போகிறது கிடையாது டே டு டே ஒர்க்கிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன். ஸோ கவர்மெண்ட் கேன் அவைல் ப்ரைவேட் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் ஃபார் தி மேனேஜர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். ஸோ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், வந்து இந்த பிஸ்னஸ் கவர்மெண்ட் கம்பெனிக்காக வந்து ப்ரைவேட் பர்சன்ஸ் யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, யார் வந்து நாலேஜபிளாக இருக்காங்க, நிறைய ஸ்கில்ஸ் இருக்க பர்சன்ஸை வந்து குவாலிஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ்க்கு கவர்மெண்ட் கம்பெனி பிஸ்னஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஈஸி டு ஆல்டர். ஆல் தி அப்ஜெக்டிவ்ஸ் பவர்ஸ் ஆர் ஆல்டர்ட் பை சேஞ்சிங் தி மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ வந்து இது கம்பெனிஸ் ஆக்ட் படி தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஏதாச்சும் நம்மளோட கோல்ஸையோ இல்லை வந்து நம்ம பாலிசிஸையோ இல்லை பவர்ஸையோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஒரு டாக்குமெண்ட் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை போய் நம்ம வந்து ப்ராப்பராக போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அந்த ரெஜிஸ்டர்கிட்ட கேட்டு அந்த சேஞ்சை வந்து நம்ம இமிடியேட்டாக பண்ணிக்கலாம். ஸோ நோ சீக்கிங் அப்ரூவல் ஃப்ரம் தி பார்லிமெண்ட். ஸோ வந்து அந்த மீதி 2 பிஸ்னஸ் பப்ளிக் கார்ப்பரேஷனும் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கும் என்ன பண்ணுவாங்க, எல்லா டிசிஷனும் பார்லிமெண்ட்டில் தான் எடுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனியில் வந்து நம்ம போய் அந்த பார்லிமெண்ட்டில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் டாக்குமெண்ட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து டிசிப்ளின். இட் இஸ் சப்ஜெக்ட் டு த கம்பெனிஸ் ஆக்ட். மேனேஜ்மெண்ட் வில் பி ஆக்டிவ், அலர்ட் அண்ட் டிசிப்ளின். ஸோ வந்து ப்ராப்பராக
ஆக்டிவாக இருக்கும். அவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாமே வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி வந்து சட்டப்படி வந்து நம்ம வந்து பண்ணுறதுனால அவங்களோட மேனேஜ்மெண்ட்டும் சரி, அவங்களோட ஒர்க்கும் சரி எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கும், அலர்ட்டாக இருக்கும், எஃபெக்டிவாக டிசிப்ளின்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட். ஸோ தே ஆர் அப்பாயிண்டட் பை ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் அண்ட் ஓன் பர்சனல் பாலிசிஸ். ஸோ வந்து உள்ளே வந்து இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து உள்ளே இண்டிபெண்ட்டாக பண்ணுறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிஃபைடு பர்சனாக வந்து அந்த பிஸ்னஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ ஆனுவல் ரிப்போர்ட் ஹேஸ் டு பி சப்மிட்டட் இன் தி பார்லிமெண்ட். ஸோ கேன் ஆல்சோ பி டிஸ்கஸ்ட் அண்ட் டிபேட்டட் தேர் இட் செல்ஃப். ஸோ வந்து நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது, ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துலையே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. These are all the advantages of the government company. Next we are going to see the disadvantages of this government company. So what are the disadvantages of this government company means board of directors packed with yes man. Next, autonomy only in name, fraud on Companies Act and Constitution, fear of exposure. Next, lack of expertise in deputationist. Next, selfish functioning. Okay, these are the disadvantages of the government company. Okay, we'll see the explanation. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பேக்டு வித் ஏஸ்மேன். ஸோ வந்து கவர்மெண்ட் தான் வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை இந்த பிஸ்னஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணுறது. ஸோ வந்து அவங்க எல்லாமே வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எஸ் ஓகே அவ்வளோதான். வந்து அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு இனோவேட்டிவாக வந்து பிஸ்னஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட மோட்டிவாக இருக்காது. ஸோ அப்பாயிண்டட் கவர்மெண்ட் இஸ் மெஜாரிட்டி பை தி ஷேர் ஹோல்டர். ஸோ வந்து அவங்க அதிக ஷேர் போட்டிருக்கிறதுனால கவர்மெண்ட் தான் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ த எஸ்மென் ஸோ வில் நாட் ஒர்க் ஃபார் தி பிஸ்னஸ் மேனர். ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டுட்டு இருக்கிறது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ அவங்களோட நாலேஜையும் அவங்களோட ஸ்கில்ஸையும் வந்து அதில் அப்ளை பண்ணால் தான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அட்டானமி ஒன்லி இன் நேம். நம்ம வந்து பப்ளிக் கார்பரேஷன்லேயும் இதே பாயிண்ட் பார்த்தோம் இல்லைம்மா. வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டில் கவர்மெண்ட் தலையிடாது, வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக இருக்காங்க, அவங்களோட பாலிசிஸ் மேக் பண்ணுறதுக்கும் சரி, டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கும் சரி அப்படின்னு நம்ம அட்வான்டேஜஸில் பார்த்தோம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸில் வந்து அதுவே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. வந்து அட்டானமி வந்து தனித்துவமாக இருக்காங்க அப்படின்றது பேரில் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இதில் மினிஸ்டர்ஸும் இன்வால்வ் ஆகுறாங்க, பாலிடிக்ஸும் உள்ளே வருது, டே டு டே ஒர்க்கிங்கில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. A fraud on Companies Act and Constitutions. So the government company have to evaluate the Companies Act. There is a chance of government company from application in the Companies Act. ஸோ வந்து கம்பெனி சட்டப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுலேயும் வந்து சில ஃப்ராட்ஸ் நடக்குது. ஸோ வந்து தேர் இஸ் அ சான்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தான் வந்து அந்த ஆக்ட் படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் சில ஃப்ராட்லெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபியர் ஆஃப் எக்ஸ்போஷர். ஸோ ஆனுவல் ரிப்போர்ட் ஹேஸ் டு பி எவாலுவேட்டட் பை தி பார்லிமெண்ட். வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணியே ஆகணும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் வந்து எப்பயுமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படிலாம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னா அது வந்து வெளியே வந்துடும், பப்ளிக்கு வெளியே வந்துடும். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களோட இனோவேஷனை வந்து அவங்களோட கண்டுபிடிப்புகளை அந்த பிஸ்னஸில் அப்ளை பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துடுச்சு, இதுதான் வந்து ஃபியர் ஆஃப் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுறாங்க. எப்படின்னா ஏதாவது ஒன்று தப்பு நடந்துருச்சு வந்து அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அது பப்ளிக்கு வந்து அந்த நியூஸ் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியரோடே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், லேக் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் டெபுடேஷனிஸ்ட் அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களே அதுதான் டெபுடேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் அ கீ பர்சனல் ஆஃபன் டெபுட்டட் பை த கவர்மெண்ட் இஸ் எ லேக் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். ஸோ வந்து அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணும் போது அந்த ஒர்க்குக்காக அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்வாங்க, அவ்வளோதான், ஏதோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து அவங்களோட ஒர்க்கில் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷ் ஃபங்க்ஷனிங். ஸோ நாட் ஒர்க்கிங் ஃபார் கவர்மெண்ட் நார் ஃபார் பப்ளிக். அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்காகவும் ஒர்க் பண்ணல, பப்ளிக்குக்காகவும் அவங்க ஒர்க் பண்ணல. தஸ் தே ஆர் ஒன்லி ஒர்க்கிங் ஃபார் அ பீப்புள் இன் தி கம்பெனி. ஸோ வந்து
ஏதோ கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்ற இந்த ஒரு மோட்டிவோடு தான் வேலை செய்கிறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்காகவும் அவங்க வந்து பிஸ்னஸை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பப்ளிக்காகவும் அவங்க பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஸோ ஆல் திஸ் பாலிசிஸ் வில் பி டிக்டேட்டட். ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு பாலிசி எதாவது பண்ணணும், புதுசாக ஏதாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னாலும் அவங்க ஜஸ்ட் தே வில் டிக்டேட் அண்ட் தே வில் சென்ட் ஆஃப். ஓகேவாமா? ஸோ திஸ் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் கம்பெனி. வில் see the list of the government company in India. ஸோ வந்து Coal India Limited. Okay, that is headquarters in Kolkata. Next is Steel Authority of India Limited. This is also one of the government company. Its headquarters in New Delhi. Okay. Next, Tamil Nadu State Transport Corporation Limited is in Chennai. Next, Gas Authority of India Limited is in New Delhi. So these are the some of the government companies in our country. Okay. Next, we'll see in next class.